ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு குவிக்காக ஈஸியாக ஒரு டேஸ்டியான காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து டொமேட்டோ 2, ஒரு ஆனியன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்லிக், இது மூணுமே மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இங்கே நான் கத்திரிக்காய் காரக்குழம்பு வைக்கலான்ருந்தேன், அதனால் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இது பதில் வெண்டைக்காய் கூட போட்டுக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பேனில் இல்லை கடாயில் வந்து ஆயில் போட்டுட்டு இதில் வெந்தயம் கடுகு ரெண்டுமே போட்டுக்கோங்க. அது பொரிஞ்ச உடனே நம்ம இங்கே மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை வந்து டைரெக்டாக ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, தெரிக்கும். இது ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட வந்து நான் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கல்லுப்பு, அதுக்கப்புறம் சில்லி பவுடர், இது ரெண்டுமே வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து எவ்வளோ குவிக்காக வைக்கலான்னா அவ்வளோ குவிக்காக வைக்கலாம். ப்ளஸ் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, டேஸ்ட்டான ஒரு காரக்குழம்பு ரெடி ஆகிடும் சீக்கிரமாகவே. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது எப்படியும் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம், அதனால் பயப்பட தேவையில்லை, அந்த ராஸ்மெல்லாம் போயிடும். இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்ச பிரிஞ்சாலை வந்து அந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆகி பிரிஞ்சால் வந்து 80% குக் ஆச்சுன்னா, உங்களுக்கு 80% குக் ஆச்சுன்னான்னு தெரிலனா இட்ஸ் ஃபைன். அது வந்து நல்லா ஒரு மாதிரி அந்த ஒயிட் கலர்லேருந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலருக்கு மாறிடும். அது வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இங்கே நான் சைட் பை சைட் புளி கரைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சமாக புளிப்பு தன்மைக்காக. இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50% குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா, புளி கரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, நல்லா அந்த புளி வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். புளி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ தட் வந்து குவிக்காக வந்து காரக்குழம்பு ரெடி ஆகிடும். தண்ணியாக இருக்கிறது வந்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும் காரக்குழம்பு ரெடின்னு சொல்லிவிட்டு. அவ்வளோதான். இவ்வளோ குவிக்காக ஈஸியான ஒரு டேஸ்டியான காரக்குழம்பு சீக்கிரமே ரெடி ஆகிடும். ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.